ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்டா போட்டிருந்த வீடியோக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு ரேட்டை பத்தி பார்த்தலாம். கோல்டு இனிமே எப்படி இருக்கும் அப்படின்ற டீடைல்ஸா பார்க்கலாம். அதை தவிர வார் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஒரு சில ஜுவல்லரி ஷாப் ஆஃபர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். எந்த ஜுவல்லரி ஷாப்ல 0% வேஸ்டேஜ் ஆஃபர் இருக்கு அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே இந்த வீடியோல பார்க்கலாம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம கோல்டன் கேர்ள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் போது அந்த லைக் அண்ட் ஹை பட்டனை கொடுக்க மறந்துடாதீங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கான கோல்ட் அண்ட் சில்வர் ரேட்டை பத்தி பார்த்தலாம். இன்னைக்கு வந்து கோல்ட் அண்ட் சில்வர்ல ஒரு மிகப்பெரிய டவுன்ஃபால் வந்திருக்குங்க. மேசிவ் டவுன்ஃபால்னே சொல்லலாம். இத நமக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் 13,650 ரேஞ்சில ஷாப் ரேட்டே வந்திருக்கு. அண்ட் மார்க்கெட் ரேட்டுமே 400 ரூபாய் கிட்ட குறைஞ்சிருக்கு. சில்வருமே நமக்கு 10 ரூபாய் குறைஞ்சு 260 ரூபாய் வந்திருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கான ரீசன் என்ன, இனிமே கோல்ட் ரேட் எப்படி இருக்கும்ன்றத பார்க்கலாம். இப்ப வந்து மார்க்கெட் ஏன் இந்த அளவுக்கு டவுன் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ் ஃபெட் மீட்டிங்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு அசம்ஷன்ல தான் மார்க்கெட் இப்ப வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. சோ கண்டிப்பா வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல தான் மார்க்கெட் வந்து ரன் ஆகுது. அதனுடைய விளைவா தான் பாத்தீங்கன்னா இப்ப வந்து கோல்ட் அண்ட் சில்வர் குறைஞ்சிருக்கு. இன்னொரு சைடு என்ன அப்படின்னா, நேத்து நைட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கானுடைய ஒரு ஹெலிகாப்டரை வந்து ஈரான் தாக்குதல் நடத்திருக்காங்க. சோ அதுல வந்து உயிரிழப்பு எதுவும் இல்ல. ஆனா வந்து அவங்க தாக்குதல் நடத்தினது வந்து அமெரிக்கா பிடிக்கல. சோ இன்னைக்கு வந்து மார்னிங்ல இருந்து ஈரான் மேல அமெரிக்கா தாக்குதல நடத்துறாங்க. இப்போ முதல் நாள் என்ன சொன்னாரு ட்ரம்ப்னா, நான் வந்து இஸ்ரேல் ஈரான் ரெண்டு பேருமே கூப்பிட்டு பேசியிருக்கேன். சோ ரெண்டு பேருமே வந்து சீஸ் ஃபயருக்கு வந்து ஓகேன்னு சொல்லிருக்காங்க. சோ இப்போதைக்கு வந்து அட்டாக் நடக்காது அப்படின்னு சொன்னாரு. ஆனா தொடர்ந்து வந்து நெதன்யாகு ஈரான் மேல அட்டாக் பண்ணிட்டே தான் இருந்தாரு. பட் இதனால வந்து பெருசா மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகல. ஈரான் வந்து அமெரிக்க அந்த ஹெலிகாப்டர் மேல தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா, அதுக்கு பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொன்னதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து ரொம்பவே வந்து டவுன் ஆயிட்டு இருக்கு. திருப்பி வந்து இப்போ போர் பதற்றம் வந்து மிடில் ஈஸ்ட்ல தொடங்கி இருக்கு. இன்னும் ஒரு ரீசன் என்னன்னா, யூஎஸ் உடைய இன்ஃபிளேஷன் டேட்டா வந்து இன்னைக்கு வந்து நமக்கு வரும். வந்து நாளைக்கு அது மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த இன்ஃபிளேஷனை பொறுத்து கூட இந்த கோல்ட் அண்ட் சில்வர் ஏறதுக்கும் இறங்குறதுக்குமான சான்சஸ் இருக்கு. நாளைக்குமே மார்க்கெட்ல ஒரு பெரிய சேஞ்சஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இன்ஃபிளேஷன் டேட்டா ஹை ஆச்சுன்னா கோல்டு வந்து டவுன் ஆகும், இல்லன்னா வந்து கோல்டு ஏறிடும். சோ இதையுமே நம்ம பாத்துக்கணும். நீங்க வந்து சிட்டு கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வருத்தப்பட்டிருக்கீங்க. நீங்க வந்து டெய்லி நம்ம வீடியோஸ் பாத்துட்டு வந்தீங்கன்னா நான் சொன்னதை நீங்க ஃபாலோ பண்ணிருக்கலாம். நான் என்ன சொன்னேன்னா, ஜூன் 16, 17 ஃபெட் மீட்டிங் இருக்கு. சோ உங்களால வெயிட் பண்ண முடியும்னா நீங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு சொன்னேன். ஆனா அவசரப்பட்டு நேத்தே நிறைய பேர் வந்து பே பண்ணிருக்கீங்க. நான் ஒவ்வொரு தடவையுமே உங்களுக்கு சொல்றது என்னன்னா, நீங்க ஸ்பிளிட் பண்ணி சிட்டு போட்டிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே உங்களுக்கு வராது. ஒரு சீட்டு வந்து நீங்க நேத்து கட்டியிருந்தா கூட இப்ப இன்னொரு சீட்டை இன்னைக்கு கூட நீங்க கட்டிருக்கலாம். அதனால தயவு செஞ்சு இனிமே நீங்க மந்த்லி சிட் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 15,000 நீங்க வந்து மந்த்லி சிட் கட்டினாலும் ஒரு 3-5,000 கட்டிக்கோங்க அப்படின்ட்டு சொல்லிருப்பேன். அதையுமே பாத்துக்கோங்க. அதுக்காக தான் நான் ஒவ்வொரு தடவையுமே சொல்றேன். இப்ப வந்து நான் சீட்டு கட்டிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. நான் இன்னும் கட்டலங்க, இந்த வாட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் இந்த ரேட் வந்து எனக்கு ஓகே அப்படின்னு பட்டுச்சுன்னா நான் ஏதாவது 1 or 2 சிட்ஸ் மட்டும் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிருக்கேன். அது கூட நாளைக்கு மார்னிங் நான் பார்த்துட்டு தான் டிசைட் பண்ண போறேன். இப்ப நான் எதுவுமே வந்து முடிவு எடுக்க போறது இல்லை. அந்த இன்ஃபிளேஷன் டேட்டா நமக்கு வந்து ஈவினிங் மேலதான் தெரியும். அண்ட் வார் ஸ்டேட்டஸ் நம்ம இப்ப வந்து பார்க்கலாம். வார் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப அமெரிக்கா அண்ட் ஈரானுக்கு நடுவுல வந்து தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இஸ்ரேல் அண்ட் லெபனானுடைய ஃபைட்டுமே நடந்துட்டு தாங்க இருக்கு. எதுவுமே வந்து முடிவுக்கு வரல. இந்த நேரத்துல நமக்கு சிலிண்டர் பிரைசஸுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப நம்ம கிட்டத்தட்ட 1030 ரூபாய் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து வீட்டு சிலிண்டர் வந்து கிடைக்கும். 29 ரூபாய் எல்பிஜி சிலிண்டர்ஸ் வந்து ஏத்தி இருக்காங்க. சோ இப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து போர் பதற்றம் இருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம விலைவாசி உயர்வும் போயிட்டே இருக்கு. என்னதான் கோல்டு வந்து நமக்கு கீழே இறங்கினாலும் மத்த பொருட்களுடைய விலை வந்து நமக்கு ஏறிட்டே தான் இருக்கு. சோ நீங்க எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது ஒண்ணு கையில வச்சுக்கிறது எப்பவுமே உங்களுக்கு வந்து நல்லதா இருக்கும். வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருந்ததுன்னா நான் நாளைக்கு வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன். சோ இப்ப வந்து ஜுவல்லரி ஷாப்னுடைய ஆஃபர்ஸ் தான் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து நம்ம என்னென்ன ஜுவல்லரி ஷாப்ல என்ன ஆஃபர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜிஆர்டில இருந்து பார்க்கலாம். ஜிஆர்டில கோயம்புத்தூர் ஷோரூமுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு கிராமுக்கு நமக்கு 250 rupees வந்து டிஸ்கவுண்ட் தராங்க. டைமண்ட் அன்கட் டைமண்ட்ஸ் எல்லாம் வாங்கும்போது எம்ஆர்பில 12.5% நமக்கு டிஸ்கவுண்ட் தராங்க. இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 5th ஜூலை வரைக்குமே கொடுத்திருக்காங்க. பட் இது வந்து கோயம்புத்தூர் ஷோரூமுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். ஜிஆர்டி ஷோரூம்ஸ்லாம் நமக்கு இப்ப வந்து இந்த ஓல்டு கோல்டுக்கு 150 rupees எக்ஸ்ட்ராவா தருவோம்னு சொல்லிருக்காங்க. அந்த ஆஃபர் தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பிரின்ஸ் ஜுவல்லரினுடைய ஆஃபர். பிரின்ஸ் ஜுவல்லரி ஓல்டு கோல்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கும்போது ஒரு கிராமுக்கு நமக்கு 550 rupees எக்ஸ்ட்ராவா தருவாங்க. இது எத்தனை நாளைக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணல. சோ நீங்க ஷாப்புக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட்ஸ் திருவான்மியூர்னுடைய ஆஃபர். இந்த ஷோரூம் பத்தி நேத்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ இங்க வந்து இப்போ பிக் பேங் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இப்ப நீங்க நியூவா கோல்டு பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படிங்கும்போது வேஸ்டேஜ்ல நமக்கு 10% டிஸ்கவுண்ட் தருவாங்க. அது இல்லன்னா
இன்னொரு ஆஃபர் இருக்கு. நீங்க ஓல்டு கோல்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கும்போது சவரனுக்கு 1200 ரூபாய் எக்ஸ்ட்ராவா தருவோம்னு சொல்லிருக்காங்க. ஆன்டிக் ஜுவல்லரினுடைய வேஸ்டேஜ் எல்லாம் நம்ம 10% வாங்கிக்க முடியும். 1 கிலோ சில்வர் வாங்கும்போது நமக்கு 8000 ரூபாய் வரைக்குமே தள்ளுபடி தருவாங்க. லேப் க்ரோன் டைமண்ட்ஸ்க்கு 30% வரைக்கும் வேஸ்டேஜ்ல ஆஃபர் இருக்கு. நேச்சுரல் டைமண்ட்ஸ் 56,000 இருந்தே ஒரு கேரட் நமக்கு கிடைக்கும். இந்த ஆஃபர் எல்லாமே இப்ப கரண்டா கொடுத்திருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் ஆஃபர். மலபார்ல 0% டிடக்ஷன் ஆன் ஓல்டு கோல்டு ஆஃபர் போயிட்டு இருக்கு. இதை தவிர நமக்கு புதுசா கோல்டு ஜுவல்லரி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு கிராமுக்கு நமக்கு 30% வரைக்கும் வேஸ்டேஜ்ல டிஸ்கவுண்ட் தருவாங்க. டைமண்ட் வேல்யூல இருந்து அதே மாதிரி நமக்கு அப் டு 30% வரைக்குமே டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இந்த ஆஃபர் எல்லாமே நமக்கு 21 ஜூன் வரைக்குமே கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜாய் ஆலுகாஸ் ஆஃபர். ஜாய் ஆலுகாஸ்ல இப்ப என்ன ஆஃபர் போயிட்டு இருக்குன்னா, நம்ம எந்த ஒரு கோல்டு டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினாலுமே நமக்கு 30% வரைக்கும் வேஸ்டேஜ்ல ஆஃபர் தராங்க. இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா 27 ஜூன் வரைக்குமே கொடுத்திருக்காங்க. டைமண்ட் பொறுத்த வரைக்கும் 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூமே கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கசாஞ்சி ஜுவல்லர்ஸ் ஆஃபர். இந்த ஷோரூம் உங்களுக்கு சென்னையில இருக்கு. இங்க ஓல்டு கோல்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கும்போது ஒரு கிராமுக்கு நமக்கு 150 ரூபீஸ் எக்ஸ்ட்ராவா தருவோம்னு சொல்லிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பீமா டி நகர் ஷோரூம்கான ஆஃபர். இங்க இப்போ நீங்க கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது 50% டிஸ்கவுண்ட் நமக்கு கொடுப்பாங்க. அதாவது பிளாட் 50க்கு தான் அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. இது கோல்டுக்கு மட்டும் இல்லங்க, டைமண்ட் அண்ட் சில்வர் ரெண்டுத்துக்குமே கொடுத்திருக்காங்க. இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா ஜூன் 13 அண்ட் 14 இந்த 2 நாளைக்குமே கொடுத்திருக்காங்க. சோ அதை தவிர உங்களோட லக்கி டிரால பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு ஒரு ஸ்கூட்டருமே ஃப்ரீயா தருவோம்னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜுவல் ஒன் உடைய ஆஃபர். ஜுவல் ஒன்ல இப்ப ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா போயிட்டு இருக்கு. ஒரு கிராமுக்கு நமக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கும்போது 300 ரூபாய் எக்ஸ்ட்ராவா தருவோம்னு சொல்லிருக்காங்க. இந்த ஆஃபர் இந்த 30ஆம் தேதி வரைக்குமே இருக்கு. அதுவே நீங்க புதுசா கோல்டு ஜுவல்லரி வாங்கும்போது வேஸ்டேஜ்ல நமக்கு 20% டிஸ்கவுண்ட் இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரிக்கு பிளாட் 15% ஆஃபருமே இருக்கு. இந்த ஆஃபர் எல்லாமே நமக்கு ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இது பாண்டிச்சேரி ஷோரூமுக்குமே அப்ளிகபிள் தான். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது போத்தி ஸ்வர்ணமஹால் ஆஃபர். போத்தி ஸ்வர்ணமஹால்ல ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா எப்பவுமே போயிட்டு தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு நமக்கு 450 ரூபீஸ் எக்ஸ்ட்ராவா தருவோம்னு சொல்லிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஆஃபர். கல்யாண்ல பிளாட் 50% ஆஃபரும் போயிட்டு இருக்கு. இது கோல்டு ஜுவல்லரிக்கு. அதை தவிர பிளாட் 15% ஆஃபர் ஆன் டைமண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கும்போது 0% டிடக்ஷன்ஸ்ல எடுத்துப்போம்னு சொல்லிருக்காங்க. இதை தவிர நீங்க கேஷா வேணும்னா உங்களுக்கு இமீடியட்டாவே கேஷா கொடுப்போம்னு சொல்றாங்க. ஆனா கேஷுக்கு டிடக்ஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். எந்த ஒரு இடத்துலயுமே கோல்டு ஜுவல்லரியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச்ல டிடக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஆனா கேஷா நம்ம கேட்கும்போது கண்டிப்பா ஒரு சர்டைன் அமௌண்ட் டிடக்ஷன்ஸ் பண்ணிட்டு தான் நமக்கு அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஒரு சூப்பரான ஆஃபர். அதாவது 0% வேஸ்டேஜ் ஆஃபர். எங்க கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அம்மன் ஜுவல்லரி திருப்பூர்ல தான் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஷோரூம்ல நம்ம 12 கிராமுக்கு மேல கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது, அதாவது 1.5 பவுண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது 0% வேஸ்டேஜ் ஆஃபர்லாம் வாங்கிக்கலாம். இது எந்த டேட்னு பாத்தீங்கன்னா 9, 11, 13 இந்த 3 நாட்களுக்கு இந்த ஆஃபர் நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ திருப்பூர்ல இருக்கீங்கன்னா இந்த ஆஃபர் அவைல் பண்ணிக்கோங்க. இது ரேரஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடிக்கடிக்கும் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ஜுவல்லரி இந்த வாட்டி கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நடுவுல ஒரு நாள் கேப் விட்டுருக்காருன்னா திருப்பி ரீஸ்டாக் பண்றதுக்காக அந்த 9க்கு அப்புறம் 10 வராது, உங்களுக்கு 11 அன்னைக்கு இருக்கு. சோ அந்த மாதிரி நடுவுல ஒரு நாள் கேப் விட்டு கொடுக்கறாங்க. சோ அதையுமே நீங்க பாத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஏஜிஎஸ் தங்க மாளிகை ட்ரிச்சியினுடைய ஆஃபர். இங்கேயுமே நமக்கு 0% வேஸ்டேஜ் ஆஃபர் போட்டிருக்காங்க. இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் செலக்டட் ப்ராடக்ட்ஸ் தான் நம்மளால 0% வேஸ்டேஜ் ஆஃபர்ல வாங்கிக்க முடியும். சோ ட்ரிச்சியில இருக்கீங்கன்னா இந்த ஷாப்பை கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது எல்ஆர்சி ஆபரண மாளிகைன்னு சொல்லிட்டு ஆத்தூர்ல இருக்கு இந்த ஷோரூம். சேலத்துல இருக்கீங்கன்னா இந்த ஆஃபர் அவைல் பண்ணுங்க. இங்க பேங்கிள்ஸ்க்கான ஆஃபர் தான் போயிட்டு இருக்கு. அதாவது 4 to 8% உங்களால எந்த ஒரு பேங்கிள்ஸுமே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆஃபர் நமக்கு ஜூன் 26 வரைக்குமே கொடுத்திருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது தஞ்சாவூர்ல இருக்கிற ரூஜாஸ் ஆண்டவர்னுடைய ஆஃபர். ரூஜாஸ் ஆண்டவர்ல இப்ப என்ன ஆஃபர் போயிட்டு இருக்குன்னா, எந்த ஒரு ஜுவல்லரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலுமே பிளாட் 3% வேஸ்டேஜ்ல வாங்கிக்க முடியும். அதை தவிர காயின்ஸ்க்கு 0% வேஸ்டேஜ் ஆஃபர் கொடுத்திருக்காங்க. சோ தஞ்சாவூர்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆஃபர் அவைல் பண்ணிக்கோங்க. பார்க்க போறது பிரீத்தம் ஜுவல்லர்ஸ் சொல்லிட்டு மதுரையில இருக்கு இந்த ஷோரூம். இங்க பிளாட் 50% ஆஃபர் போயிட்டு இருக்கு. இதை தவிர நம்ம எந்த ஒரு கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணாலுமே நமக்கு ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாம் ஃப்ரீயா தருவோம்னு சொல்லிருக்காங்க. அண்ட் லாஸ்டா நம்ம பார்க்க போறது பீமானுடைய ஆஃபர். இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா மதுரை, சேலம், திருநெல்வேலி, திருச்சி, ராஜபாளையம், திண்டுக்கல், விருதுநகர் இந்த ஷோரூம்ஸ்க்கு அப்ளிகபிள் தான். அதாவது கோல்டு ஜுவல்லரியா பர்ச்சேஸ் பண்ணும்போது வேஸ்டேஜ்ல நமக்கு 40% ஆஃபர் தராங்க. வைரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கேரட் நமக்கு 15,000 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் தராங்க. பழைய கோல்ட நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கும்போது பர் கிராமுக்கு 200 ரூபீஸ் எக்ஸ்ட்ராவா தருவோம்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி செயின்களுடைய வேஸ்டேஜ் ஸ்டார்டிங் வேஸ்டேஜ் 1.5, வளையலுக்கு 2.5ல இருந்து வேஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஹாரம் நெக்லஸ்க்கு 4.5ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சொல்லிருக்காங்க. ஆன்டிக் ஜுவல்லரியினுடைய வேஸ்டேஜ்
வேஸ்டேஜ்லாம் 7.5% இருந்து ஸ்டார்ட் ஆகும் சொல்றாங்க. நீங்க இப்பவே வாங்குறீங்க போது 10% மட்டும் அட்வான்ஸ் புக்கிங்கான அமௌண்ட் கொடுத்துட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ற அன்னைக்கு மிச்ச அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம். எந்த ரேட் வந்து லோயஸ்டா இருக்கோ அதுல வந்து நம்ம ரேட் பிக்ஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஆஃபர் எல்லாமே நமக்கு வந்து ஜூன் 14ஆம் தேதி வரைக்குமே இருக்கு. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோல நம்ம பாத்தீங்கன்னா கோல்டு ரேட்டை பத்தி பார்த்தோம். இனிமே கோல்டு எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்த்தோம். அண்ட் வார் ஸ்டேட்டஸ் என்னன்றத பார்த்தோம். அதை தவிர நிறைய ஜுவல்லரி ஷாப்னுடைய பெஸ்டான ஆஃபர்ஸ்லாம் என்ன அப்படின்ற டீடைல்ஸுமே பார்த்தோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.